ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எங்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஓன் ஒர்க் தான் அதில். ஸோ யூனிக்காக வந்துட்டு டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம சாரியை வந்துட்டு மேட்ச் பண்ணுறதுக்காகவே நம்மளாக பண்ண டிசைன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாரியை பார்த்துடலாம். ஸோ அப்புறம் நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் என்னென்ன மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சாரீ கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஒய்லட் கலரில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒயலட் கலர் சாரீக்கு தான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சாரீ டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம. ஸோ சாரியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு இந்த மேங்கோ ஷேப்பில் வந்து புட்டாஸ் இருக்குது. ஸோ மேங்கோ புட்டாஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் அதிகமாக ப்ளவுஸில். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் வந்துட்டு கொஞ்சம் இந்த கர்வ்ஸ்லாம் வந்துருக்கு. கர்வ்ஸ் வந்து அதில் ஒரு ஃப்ளவர் லீஃப்லாம் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாரியில் இதான் இருக்கும். பார்டரில் இந்த டிசைன்ஸ் அண்ட் வந்துட்டு சாரீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புட்டாஸ் டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த முந்தி டிசைனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி தான் அந்த கர்வ்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் உள்ளே வந்து ஃப்ளவர்ஸ் வர மாதிரி வச்சு ஸ்கேலாப் டிசைன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பார்டர் ஃபுல்லாக முந்தானே ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயலட் கலர் சாரீ. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ப்ளவுஸ் வந்து இதே கலர் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராஸ்ட்டாக தான் நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன கலர் கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் பண்ணியிருந்தோம், என்ன டிசைன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் யூனிக்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரி வாங்க ப்ளவுஸ் பார்த்துடலாம் இதுக்கு. ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிங்க் கலரில் எடுத்துருந்தோம். ஸோ வயலட்டுக்கு பிங்க் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் நம்ம எடுத்துருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் செம்ம ஹெவி ஒர்க் இது. ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் கிளாஸியாக இருக்க மாதிரி எங்கேஜ்மெண்ட் நைட் டைமில் ஸோ கிளிட்டரிங்காக இருக்க மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம் இதில். ஸோ இது ஃபுல்லாக வந்து வயலட் காம்போவில் யூஸ் பண்ணியிருந்தோம். ப்ளவுஸ் வந்து பிங்க் நமக்கு. ஸோ சாரியோட அந்த ஒயலட் கலர் வந்துட்டு நம்ம த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக இதில் கொடுத்துருந்தோம். ஸோ மேங்கோஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாரிலேருந்து யூஸ் பண்ணது தான். ஸோ அங்கே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அப்போ தான் நமக்கு வந்து எது யூஸ் பண்ணி எங்கெங்கே நம்ம வந்து யூனிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அங்கே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துடலாம் ப்ளவுஸை. ஃபஸ்ட் நம்ம ஸ்லீவ் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்போதும் போல வந்து நம்ம 3 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸில் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லோடட் ஸ்டிச் மாதிரி எம்போஸ்டாக கொடுத்துருந்தோம். ஸோ உள்ளே வந்துட்டு பைப்பிங் த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 5-6 பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஒரு எம்போஸ்டாக கொடுத்துருந்தோம் இதில். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் திரும்ப வந்துட்டு ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். என்னோட சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து இதில் காப்பர் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்கள்கிட்ட அன்பாக்சிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். காப்பர் கலர் சுகர் பீட்ஸ் வாங்கியிருக்கோம், எப்போயாவது யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு நம்பர் 4 ஆன்டிக் கோல்டு பீட் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுகர் பீட்ஸ் வந்து காப்பர் கலரில் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வயலட் கலர் சில்க் த்ரெட்டால் ஒரு லேயர் செயின் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வயலட் ஷேட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த அடுத்த லேயர் வந்துட்டு இந்த யூ ஷேப்பில் வந்துட்டு கர்வ் மாதிரி வந்துருக்குல. ஸோ நான் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். சாரியில் வந்து அந்த முந்தானையில் வந்துட்டு அந்த கர்வ்ஸாக வந்து இருந்துச்சு, மேலே ஃப்ளார் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த யூ ஷேப்பில் வந்துட்டு இது வந்து கட் பீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கட் பீட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு காமன் கலர்ஸ் இல்லாமல் மல்டி கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கிளிட்டரிங்கான ஒரு ஸ்மால் கட் பீட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது நெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் பெருசு வந்து இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிட்டரிங்கான அந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டு அந்த மிடில் பாயிண்ட் இருக்குல்ல, 2 கர்வும் ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மணி மாதிரி வச்சுருந்தோம் அதில். ஸோ ஒயலட் கலரில் 2 மணியும் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் ஒரு மணி வச்சுருந்தோம். லோரியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதிகமாக வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இந்த யூஸ் பண்ணியிருந்தோம் அதில். ஸோ நல்லா லுக்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒரு நமக்கு ஹேங்கிங்ஸ் மாதிரி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸோ கீழே ஹேங்கிங் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம்னா வந்துட்டு இதுவும் நான் உங்களுக்கு அந்த அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு லாங் டியூப் பீட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இதில் தான் யூஸ் பண்ணியிருந்தானா. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த லாங் டியூப் பீட்ஸ் வச்சுட்டு ஸோ அதோட எண்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு இது வந்து நாங்கள் ஹேங்கிங்ஸ் வச்சுருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் நல்ல ஒரு கிளிட்டரிங் லுக் தரும் இது நமக்கு நைட் டைமில். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு லுக் கிடச்சிது இதில்.
ஸோ அந்த யூ ஷேப் இருக்குல்ல, அதுக்கு மேலே மிடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வயலட் கலர் ஸ்டோன் வந்துட்டு ஒன்று மிடில் ஸ்டிக் பண்ணிட்டோம். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் கலர் வந்துட்டு ஜர்தோசி, கிளிட்டரிங்காக இருக்கும் ஜர்தோசி, பேர் கோரான்னு சொல்லுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணியிருந்தோம். லைக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் சைஸ் ட்ராப் பீட் வந்துட்டு ஃப்ளார் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பீட்ஸ் வந்து காப்பர் கலர் சுகர் பீட்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு கோல்டனும் ஒரு காப்பரும் வைக்கும்போது நல்லா வந்துட்டு அந்த சுகர் பீட்ஸ் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு இல்லை. ஸோ ஃப்ளாருக்கு ஒரு நல்ல லுக் இருந்துச்சு அதில். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு ஸோ இந்த 2 யூ ஷேப்பும் ஜாயிண்ட் ஆகும்போது மேலே வரதுல இந்த மிடில் பாயிண்ட் அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தோம்னா வந்துட்டு கிளிப் ஸ்டோன் வந்து வயலட் கலரில் வந்துட்டு அந்த இடத்துல பாக்ஸ் ஷேப் இருக்கும். ஸோ அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப் மாதிரி உள்ள ஒரு ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லேயர் ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இட்லி பீட் வந்து நம்பர் 6 வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சுகர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெஹந்தி கலர் சுகர் பீட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவும் அன்பாக்சிங் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், புதுசாக பை பண்ணியிருக்கேன். ஸோ எங்கேயாச்சும் யூஸ் பண்ண காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது டிஃப்ரெண்ட்டான லுக்காகவே இருந்துச்சு. கோல்டன் மாதிரி ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஸோ இதுவும் கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அதை ஃபுல்லாக வந்துட்டு அவுட்டர் லேயரில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒயிட் கலர் டியூப் பீட்ஸு. ஸோ அந்த டியூப் பீட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே ஒயிட் கலர் டியூப் பீட்ஸ் வந்துட்டு ஒரு லேயர் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா இது கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹார்ட் வந்துட்டு வேணும், எங்கேஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், ஏன்னா எங்கேஜ்மெண்ட் ரிங் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து இந்த ஹார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு சரி இல்லை ஹார்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல்லாக வந்து ஹார்ட் ஷேப் வச்சுருந்தோம் அதில். ஸோ இந்த ஹார்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெஹந்தி கலர் சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லேயர் கொடுத்துருந்தோம். ஸோ செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர் 4 ஆன்டிக் கோல்ட் பீடு. ஸோ அதுக்கு இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மெஹந்தி கலர் சுகர் பீட்ஸ் வச்சுருந்தோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பானி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பானியில் வந்துட்டு அந்த வயலட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பானி ஸ்டிச் போட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வந்துட்டு அந்த சென்டரில் வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹார்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஹார்ட் ரெண்டுத்துக்கும் மிடில் உள்ள அந்த கேப்பில் வந்துட்டு ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம், அந்த கேப்பை ஃபில் பண்ணலான்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸில் ஒரு லேயர் கொடுத்துருந்தோம். சுகர் பீட்ஸில் ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சுகர் பீட்ஸு நம்பர் 5 ஆன்டிக் கோல்ட் பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் நம்பர் 5 ஆன்டிக் கோல்ட் பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோதுமை பீட் வந்து ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அதில். ஸோ ஒரு 3 இது வந்துட்டு அதில் வச்சுட்டு எண்டிங்கில் வந்து சுகர் பீட்ஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அதை. ஸோ இந்த லேயர் ஃபுல்லாக இது மாதிரியே கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அதை. ஸோ இந்த லேயர் ஃபுல்லாக வந்து இது மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல லுக்கில் இருந்துச்சு இது பார்க்க. த்ரெட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் நல்லா சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா வந்துட்டு 4 லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு மிடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளிப் ஸ்டோன் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்மால் சைஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதை வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணும்போது ஒரு லேயர் நமக்கு க்ரியேட் ஆனிச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது ஒயிட் கலரில் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு எங்கேஜ்மெண்ட் ப்ளவுஸில். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இதுவரை ஃபுல்லாக வந்து நம்ம லேயர் பை லேயராக கொடுத்து ஃபில் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து சாரீ மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளாக ஒன்று யூனிக்காக க்ரியேட் பண்ணது இது. ஸோ பாருங்கள் நல்ல ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ நைட் டைமில் அவங்க வியர் பண்ணும்போது அந்த லைட்டிங்ஸ் அதுக்கெலாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஷைனிங் லுக் தரும் இது நமக்கு. ஸோ ஃபுல்லாக லேயர் பை லேயர் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா சாரியில் வந்துட்டு மேங்கோ புட்டர்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மேங்கோ இல்லாமல் அந்த ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் வந்து மேங்கோ யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அந்த மேங்கோ சுற்றி ஒரு ஃப்ளார் வர மாதிரி கொடி வர மாதிரிலாம் அதில் புட்டாஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம இதை வந்து இடத்த ஃபில் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு கொடி டிசைன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ கொடி டிசைன் அதில் வந்து லீஃப்லாம் வர மாதிரி ஃபுல்லாக நம்மளாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 மேங்கோஸ் இவங்க கையில் லென்த்துக்கு வந்துச்சு. இதில் 5 to 6 மேங்கோஸ் வந்துச்சு. ஸோ மேங்கோஸ் வந்துட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேங்கோஸ் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ மேங்கோஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் வந்து நம்ம எம்போஸ்டு ஸ்டிச் தான் போட்டிருந்தோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பைப்பிங் த்ரெட் வைக்காமல் ஸோ இது ஜர்தோசி வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நமக்கு ரொம்ப பெரிய எம்போஸாக தேவையில்லை. மேங்கோ கொஞ்சம் ஸ்மால் எம்போஸாக தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே அந்த சில்க் த்ரெட் சொல்லியிருந்தோம்ல ஒயர் கலரு, அதில் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கேப் இல்லாமல் போட்டுட்டோம். ஸோ இது பார்க்க நல்ல ஒரு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டே பார்க்குறது நமக்கு எம்போஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு 3D எஃபெக்டில் இருந்துச்சு அந்த மேங்கோ பார்க்கும்போது. ஸோ அந்த மேங்கோலேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கொடி டிசைன் வர மாதிரி வந்துட்டு அங்கங்கே ஒரு கொடி போட்டிருந்தோம் நாங்களாவே.
ஸோ நாங்களாம் ஓனார் கொடியெலாம் போட்டுட்டு அந்த கொடியும் வந்து ஃபுல்லாக எம்போஸ்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருந்தோம். ஸோ எம்போஸ்டாக ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஸோ அந்த கொடியிலேருந்து வந்து நாங்கள் லீஃப் வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் போட்டிருந்தோம். ஸோ லீஃபும் பார்த்திங்கன்னா வந்து அந்த பீடு வச்சு எம்போஸ்டாக போட்டுட்டோம். ஸோ இன்னொரு சைடு லீஃப் பார்த்திங்கன்னா வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி ஜர்தோசி லீஃப் போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சில்க் த்ரெட் வந்து வயலட் கலர் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக வந்துட்டு அவுட்டரில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருந்தோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஷேடிங் தெரியும், நமக்கு கொஞ்சம் பார்க்கும்போது வயலட் ஷேடு மிக்ஸ் ஆன மாதிரி நமக்கு அந்த ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் அதிலே கொடுத்துட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜர்கான்ஸ் அண்ட் ஜர்கான் பேஸ் இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கிளிட்டரிங்காக இருக்கணும்னா மெயினாக இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் எனக்கு ஹெவியாக வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக ஜர்கான் அப்புறம் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து கேப்லலாம் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஒரு ஹெவியாக இருக்குது. இது வந்துட்டு செம வெயிட்டாக இருக்குது இந்த ப்ளவுஸு. ஸோ ஒரு ஹேண்டே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப நம்ம யூனிக்காக பண்ணியிருந்தோம் எல்லா டிசைன்ஸுமே. இதை இன்னும் அவங்க வியர் பண்ணப்போ இன்னும் செம லுக்கில் வந்திருக்கும் இது. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. ஃபுல்லாகவே யூனிக்காக ட்ரை பண்ணது இது. ஸோ இது எல்லாமே சாரியை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்மளா பண்ண டிசைன்ஸு. ஸோ அந்த சுகர் பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோல்டன் யூஸ் பண்ணாமல் மெஹந்தி கலர், காப்பர் கலர்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு கிளாஸியான லுக் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ இந்த 2 ஸ்லீவ் மட்டுமே வந்துட்டு செம வெயிட்டாக இருக்குது நமக்கு. ஸோ ஃபுல்லாக ஹெவியான ஒர்க் தான் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே. ஸோ வந்துட்டு அவங்க பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக அந்த பிக் வந்து ஆட் பண்ணுறேன். அவங்க வியர் பண்ணியிருந்தது. ஸோ நல்ல ஒரு லுக்கில் இருக்குது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அந்த வயலட், ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வயலட் காம்பினேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது பாருங்கள் நமக்கு. ஸோ சாரீ என்ன கலரோ அந்த கலரை மேட்ச் பண்ணியிருந்தோம் அதில். ஸோ பாருங்கள், இப்போ ஃபைனலாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்ம சாரியோட. ஸோ பாருங்கள், நல்லா அந்த வயலட்டுக்கு நல்லா மிக்சடாக இருக்குது நமக்கு. அந்த மேங்கோ புட்டாஸ் அண்ட் அந்த அவங்க கேட்ட ஹார்ட்டு, அப்புறம் அந்த ஸ்கேலாப் மாதிரி கீழே வருது எல்லாமே வந்துட்டு இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கஸ்டமைஸ் பண்ணது தான் வந்து நம்ம வந்து ஒரு டிசைனாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டு நமக்கு. ஸோ இன்னும் நிறைய வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஷனாக பாருங்கள். ஸோ பேக் நெக் வந்து இதே மாதிரி நம்ம யூனிக்காக ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள் அது. ஸோ அதுவும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணது தான் பேக் நெக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கஸ்டமைஸ் பண்ணது. அப்புறம் சாரீ மேட்ச் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி வந்து அவங்க ஆரி பேங்கிலும் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சாரீ ப்ளவுஸ்க்கு. ஸோ அதையும் வந்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ பார்ட் 2ல் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் வந்து அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பேக் நெக் தான் இந்த ப்ளவுஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.